செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிறைவேறுமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிறைவேறுமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என்பதை நிரந்தரம் இல்லை என்றே நான் இருந்ததை திரும்பவும் தருவேன் என்றே. என்பதை நிரந்தரம் இல்லை என்றே நான் இருந்ததை திரும்பவும் தருவேன் என்றே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. ಎರಡು ಅರಸು 5ನೇ ಅಧ್ಯಾಯ
நான் அதுக்குள்ள தமிழ் படிக்கிறேன், நீங்க உடுக்கி எடுத்துக்கொள்ளி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியாய் என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுது தான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்தும் வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான் தயவு செய்து இந்த 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியோ எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்ததன் அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரத்தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. ನಾಗಮಾನನು ಎಂಬ ஒரு சிரியா படைத்தளபதி. சிரியாவோட படைத்தளபதியா இருந்தான். சிரியா ராணுவத்துல அவன் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருந்தான். ஒரு 1000 பேருக்கு ஒரு அதிபதியா அது மாதிரி ஒரு படைத்தளபதி, அந்த ராணுவத்துக்கு ಪಡೆತಳಬದಿಯ ನಾಗಮನ್. ನಾಗಮನ್ ಅನ್ನೋನು ಒಂದು ಸಿರಿಯ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಪಡೆ ತಳಬದಿಯಾಗಿದ್ದ. ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಿಂದ ದಾಸತನವನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದ ಒಂದು ಹುಡುಗಿ ಕೆಲಸಗಾರರಾಗಿದ್ಲು. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையா கொண்டு வந்த ஒரு மகள், ஒரு சிಕ್ಕ ಹುಡುಗಿ, சின்ன பொண்ணு, இஸ்ரேல் தேசದ ಹುಡುಗಿ. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமை கொண்டு வந்த ஒரு பொண்ணு இருந்தது. ಅವರು ನಾಗಮ್ಮನ ಹೆಂಡತಿಗೆ ಕೆಲಸಕ್ಕಂತ ಆ ಹುಡುಗಿನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. நாகமான் மனைவிக்கு வந்து ஒரு வேலை செய்யற பொண்ணாக அந்த பொண்ணு இருந்தது. ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರುವಾಗ அந்த பொண்ணு அந்த வீட்டுல வேலை செய்யும் போது ಅವಳು ಆ ಯಜಮಾನಿ ಅಮ್ಮ ಹತ್ರ ಈ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾಳೆ. அந்த ಯಜಮಾನಿ ಅಮ್ಮ கிட்ட இந்த பொண்ணு சொல்லுது, ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಆದ್ರೆ ನಾಗಮಾನಿಗೆ ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಹೇಳ್ತದೆ ಏನಂತ, ನಿಮ್ಮ ಯಜಮಾನರಿಗೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಬ್ರು ಪ್ರವಾದಿ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ತೋರಿಸಿದ್ರೆ ಅವರು ಇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಆ ಕುಷ್ಠರೋಗ ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ಆ ನಾಗಮಾನನಿಗೆ ಏನಾಗಿತ್ತು, ಕುಷ್ಠರೋಗ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ಈ ಹುಡುಗಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾಳೆ, ಯಜಮಾನ್ರು ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ರು ಯಾಜಕರು ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಆ ಕುಷ್ಠರೋಗ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த சின்ன பொண்ணு எஜமானி கிட்ட அவங்களோட கணவர் குஷ்டரோகத்துல இருக்கிறத பார்த்து இஸ்ரேல்ல ஒரு
தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் பேரு எலிசா. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ವಿಚಾರಿಚಾಕ ನಮಗೆ ಸುಖ ಉಂಟಾಗೋಣ ಅಂತ பொண்ணு அந்த ಯಜಮಾನಿಗೆ சொல்லி ಆಯಮ್ಮ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆಯಮ್ಮ ಬಂದು ತನ್ನ ಯಜಮಾನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ತರ ಈ ಹುಡುಗಿ ಕೆಲಸದ ಹುಡುಗಿ ಈ ತರ ಹೇಳ್ತಾಳ, ಇಸ್ರೇಲ್ ಬಂದ ಆ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾಳ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಇದಾರಂತೆ, ಅವ್ರ ಹೆಸರು ಎಲಿಸಾ, ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಷ್ಠರೋಗ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಈ ಹುಡುಗಿ ಹೇಳ್ತಾಳೆ ಅಂತ ಯಜಮಾನರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. இந்த சிறுப்பினோட வார்த்தையை கேட்டு எஜமானி தன் கணவன் இடத்துல போய் இந்த மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரி இந்த மாதிரி பிரவாதி தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் விசாரிச்சா இந்த குஷ்டரோகம் போன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ಆಗ ಸರಿ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಾಗಮಾನು ರಾಜ, ಮೇನ್ ರಾಜ, ಇವನ್ಗಿನ ದೊಡ್ಡ ರಾಜ ಇದ್ದಾರಲ್ಲ ಆ ರಾಜನ ಹತ್ರ ಹೋಗಿ ಈ ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. ನಾಗಮಾನು ಈ ತರ ರಾಜ நாகமான் தன் ராஜாவின் இடத்துக்கு போய் இஸ்ரவேல் அந்த எலிசா கிட்ட போறதுக்கு விசாரிச்சு ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ರಾಜ ಹೌದು ಒಳ್ಳೇದಲ್ಲ, ಸರಿ ಹೋಗು, ನಾನು ಲೆಟರ್ ಕೊಡ್ತೀನಿ. நல்லது தானே, நீ போய் வா, நான் உனக்கு லெட்டர் கொடுக்குறேன். ನಾನು ಲೆಟರ್ ಒಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಎಲ್ಲಿಗೆ? ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ರಾಜ ಇದ್ದಾನಲ್ಲ ಆ ರಾಜನಿಗೆ ನಾನು ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಡ್ತೀನಿ. அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு நான் ஒரு பத்திரம் கொடுக்குறேன், இந்த மாதிரி என்னோட ಸೇನಾಧಿಪತಿ வராங்க. ಆಮೇಲೆ ಇವನು ಲೆಟರ್ ಬರೆದು ನಾಗಮಾನಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾನೆ ರಾಜ. ನೀನು ಹೋಗಿ ಬಾಪ, ನೀನು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಾ, ಒಳ್ಳೇದು, ನಿನ್ಗೆ ಒಳ್ಳೇದಾದ್ರೆ ನನ್ನ ರಾಜಭಾರದಲ್ಲಿ ನೀನ್ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ, ನೀನ್ ರೋಗಿ ಆಗಿದ್ಯಾ, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಅವನು ಹೇಳಿ ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾನೆ. நீ சுகமான எனக்கு நல்லது தானே, நான் உனக்கு அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு, நீ போய் அந்த சுகமாய் வந்தா நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது தானே. ಇವನು ಏನಂತ ಲೆಟರ್ ಬರೀತಾನೆ ರಾಜ, ಆ ರಾಜಕ್ಕೆ, ಇಸ್ರೇಲ್ ರಾಜಕ್ಕೆ ಅವ್ರ ಹೆಸರು ಬರೆದು, ನಿಮಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು, ಈ ರೀತಿ ನನ್ನ ಸೇನಾಧಿಪತಿ ನನ್ನ ಜೊತೆ ಇದು ರಾಜಭಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಂದು ಸೇನಾಧಿಪತಿಯನ್ನು ನಿನ್ನ ಹತ್ರ ಕಳಿಸ್ತೀನಿ. ಅವನಿಗೆ ಕುಷ್ಠರೋಗ ಇದೆ, ಆ ಕುಷ್ಠರೋಗವನ್ನು ನೀಗುವುದಕ್ಕೆ, ವಾಸಿ ಆಗೋದಕ್ಕೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அவர் என்ன லெட்டர் எழுதி கொடுக்குறாருன்னா, இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கு இந்த மாதிரி உங்க இது தேசத்துல எலிசா பிரவாதி இருக்கிறதுனால அங்க ஒரு என்னோட சேனாதிபதி தலைவர் வராது, அங்க சுகமாக்கப்பட்டு அந்த பத்திரிகையில எழுதி கொடுத்தாரு. ಅವನು ತಗೊಂಡೋಗಿ ನಾಗಮಾನ್ ಏನ್ ಮಾಡಿದ, ಲೆಟರ್ ಇಸ್ರೇಲ್ ರಾಜ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಓದಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಬಳೆ ಕೋಪ ಬಂದ್ಬಿಡ್ತು, ಸಿಟ್ಟು ತಲೆಗೆ ಹಾಕ್ಬಿಡ್ತು ಅವನಿಗೆ. அதாவது நாகமான அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு இஸ்ரேல் ராஜா கிட்ட கொடுத்தான். நாகமா அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே கொட்டிದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಸಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತು, கோபம் வந்துச்சு. ಓದಿದ ತಕ್ಷಣ ಸಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತು, போன உடனே கோபம் வந்தது. ಅದ படிச்சு பார்த்த உடனே ಸಿಟ್ಟು ಬಂತು, அத படிச்ச உடனே இன்னும் கோபம் வந்தது. ಓದಿದ ತಕ್ಷಣ ಸಿಟ್ಟು ಬಂತು, அந்த படிச்ச உடனே கோபம் வந்தது. ಏನಕ್ಕಾಗಿ ಬಂತಂದ್ರೆ, என்னத்துக்காக வந்தது, ಕುಷ್ಠರೋಗ ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡಕ ನಾನೇನ್ ಡಾಕ್ಟ್ರ ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ ವಾಸಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಡಾಕ್ಟ್ರ, ಕುಷ್ಠರೋಗத்தை ನೀಗ வைக்கிறதுக்கு ನಾನು ಡಾಕ್ಟರ. ಅವನು ಎಷ್ಟು ಅವನಿಗೆ ಕೊಬ್ಬು ಇರ್ಬೋದು ನೋಡು, ನನ್ನ ಈ ರೀತಿ ಬರೆದು ಎಷ್ಟು ಕೇವಲವಾದ ಕೆಲಸವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆ ಕುಷ್ಠ ಅಂದ್ರೇನೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ರೋಗ, ಅದು ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ, ಹತ್ರ ಯಾರು ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವ್ರ ಊರು ಬಿಟ್ಟು ದೂರ ಇಡ್ತಾರೆ. ಆ ರೀತಿ ಇರೋದು ಆ ರೋಗ, ನಾನ್ ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡ್ಬೇಕಾ ಅಂತ ಅವನಿಗೆ ನಾನೇನು ದೇವ್ರ ಅಂತ ಅವನು ಕಿಚ್ಚಾಗ್ತಾನೆ. சிறிய நாட்டு ராஜாவை இந்த இஸ்ரவேல் ராஜா திட்டின்னு இருக்கிறாரு, நான் குஷ்டரோகிய நீங்க வைக்கிற டாக்டரா, குஷ்டரோகியை பார்த்தாலே இந்த ஊர் ஜனம் ஒதுக்கி வைக்குது, நம்மகிட்ட வந்து குஷ்டரோகத்தை நீக்க சொல்லிட்டு லெட்டர் கொடுத்து அனுப்புறான். அவன பைத்தியமா, ನಾನು ದೇವರ, ನಾನ ಕಡವಲ, அப்படி ಈ ರೀತಿ ಹೇಳ್ಕೊಂಡು ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಕಿತ್ಕೊಳ್ತಾನೆ. அவனோட வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கோவப்பட்டான். ಆ ನಂತರ அதுக்கப்புறமா ನಾಗಮಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನ ರಥಗಳು ಇದು ಕುದುರೆ ರಥಗಳಿಂದ ಅವನು ಎಲಿಸಾ ವಾಸಪಟ್ಟ
ಕಡೆಗೆ ಅಂದ್ರೆ ಎಲಿಸಾ ಮನೆ ಹತ್ರ ಈ ವಿಷಯ ಎಲಿಸಾಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಎಲಿಸಾ ಪ್ರವಾದಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ರಾಜ ಈ ರೀತಿ ಬೈದು ಬಿಟ್ಟು ಕಳ್ಸಿದಾನಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ராஜா இப்படியாக திட்டினது எலிசாக்கு தெரிஞ்சது. ಆ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನ ಹತ್ರ ಬರಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கப்புறமா எலிசா அவனோட வர சொல்லி மெசேஜ் அனுப்பு. ಕೆಲಸಗಾರರೊಬ್ರು ಕಳ್ಸಿ, ಎಲಿಸಾ ನನ್ನ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ಅಂತ ಕಳಿಸ್ತಾರೆ. எலிசா தன்னோட வேலைக்காரனை அனுப்பி என்ன இடத்துல கொண்டு வர சொல்லி ஆள் அனுப்பினான். ಆದ್ರೆ ಎಲಿಸಾ ಹೋಗ್ತಾನೆ, ರಥಗಳು ಕುದುರೆಗಳು ಅದೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು நாகமான் அவனோட ரதங்களை எடுத்துக்கொண்டு எலிசாவின் இடத்துக்கு திரும்பி போனான். ಅವನು ಹೋಗುವಾಗ ಊರಿಂದ ಬರುವಾಗನೇ ನಾಗಮಾನು ಏನೆಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, ನನಗೆ ರೋಗ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗ್ಬೇಕು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗ್ತಾನೆ. ಹೋಗುವಾಗ காணிக்கை தக்கண்டு ಹೋಗ್ತಾನೆ. நாகமான் அந்த எலிசாவை பார்க்கிறதுக்காக அவன் தன் பரிசாக அவன் கொண்டு போன காரியங்கள் எல்லாம் இருந்தது. எலிசா ಹತ್ರ ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. எலிசா கிட்ட கொண்டு போனான். ಏನೆಲ್ಲ ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ? என்னெல்லாம் கொண்டு போனானா? 10 தாலந்து வெள்ளி, 10 தாலந்து 10 தாலந்து வெள்ளி, 10 தாலந்து வெள்ளி எடுத்துட்டு போனா. 1000 சேக்கல் ஒன்னு ಅಂದ್ರೆ ಚಿನ್ನ, 1000 சேக்கல் தங்கத்தை கொண்டு போனா. 10 ಮಾರ್ಕ್ ವಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ವಸ್ತ್ರಗಳು, ಹೊಸ ಬಟ್ಟೆಗಳು, துணியை எடுத்துட்டு போனா, புது உடைகளை எடுத்துக்கொண்டு ಹೊಸ ವಸ್ತ್ರಗಳು ಇದೆಲ್ಲ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. 10 ತಾಲಂತ ಅಂದ್ರೆ 10 ಬ್ಯಾಗ್. ஒரு தாளந்துனா ஒரு பேக் நிறைய 10 தாளந்துனா 10 பேக் என்ற 10 சீல வெள்ளி, 10 கோணி சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளி எடுத்து போனா. 10 ಮಾರ್ಕ್ ವಸ್ತ್ರ ಬದಲಾಯಿಸಕ ವಸ್ತ್ರಗಳು, 10 கோணி நிறைய துணிகளை எடுத்து கொண்டு போனா. 1000 சேக்கல் பொன்னு ಅಂದ್ರೆ 1000 ಶೇಕಲ್, 1000 சேக்கல் ಗೋಲ್ಡ್ ಕಾಯಿನ್ ಅಂತ ಕೂಡ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 1000 ಒಂದೊಂದು ಕಾಯಿನ್, ಆ ತರ 1000 ಕಾಯಿನ್ ಒಂದು ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿ ಚಿನ್ನ ಎತ್ಕೊಂಡು தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு போனான். ಅದೆಲ್ಲ ತಗೊಂಡು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಎಲಿಸಾ ಮನೆ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ. ಅದೆಲ್ಲ எடுத்துன்னு எலிசா வீட்டுக்கிட்ட போனான். ಆಗ ಎಲಿಸಾ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಮನೆ ಹೊಸಲ ಹತ್ರನೇ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. எலிசா என்ன பண்ணானா, வீட்டு வாசல் கிட்டே நிக்கிறான். வாசல் கிட்டே நின்றான். ನಿನ್ನ ಹಂಗೆ ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ಕರ್ದಿಲ್ಲ ಯಾರು, ಅವನ್ ಒಂದು ಸೇನಾಧಿಪತಿ. ಆದ್ರೆ ಇವರು ಒಂದು ಯಾಜಕರು, ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಎಲಿಸಾ. ಬಟ್ ಅವ್ರನ್ನ ಒಳಗೆ ಕೂಡ ಕರ್ಸಿಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದಾನೇ ನಿಂತ್ಕೊಂಡು ನೀನು ಯೋರ್ದಾನ್ ನದಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಆ ನದಿಯಲ್ಲಿ 7 ಸಾರಿ ನೀನು ಮುಳುಗಿ ಎದ್ದೇಳು, ಸ್ನಾನ ಮಾಡು. 7 ಸಾರಿ ಮುಳುಗು ಎದ್ದೇಳು, ಅವಾಗ ನಿನ್ನ ಇದು ಮಾಂಸ ಹೊಸದಾಗುತ್ತೆ ಅಂತ ಎಲಿಸಾ ಹೇಳ್ತಾನೆ. சிரியா நாட்டு தளபதி வீட்டு வாசல்ல நிற்கிறாரு. ஆனா நம்ம எலிசா பிரவாதி என்ன பண்றாருன்னாக்கா, அவர் ஒரு மதிப்பு கொடுக்காம, நீ போய் வீட்டுக்குள்ள கூட வர சொல்லாம, நீ போய் அந்த யோர்தான் நதியில போய் முழுகி நீ சுகமாயிடுன்னு சொல்லி 7 ಸಾರಿ ಮುಳುಗಿ ಎದ್ದೇಳು, 7 வாட்டி ಮುಳುಗಿ ಏಂದ್ರಿ சொல்லு. ಅವಾಗ ನಿನ್ನ ಕುಷ್ಠರೋಗ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ, அப்பொழுது உன்னோட குஷ்டரோகம் நீங்கி போகும்னு சொன்னார். ಆವಾಗ ನಾಗಮಾನ್ ನೋಡ್ದ, ಏನಪ್ಪ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ, ಆ ರಾಷ್ಟ್ರ ಹತ್ರ ಬಂದ್ರೆ ಅವರು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿರೋ ಕುಷ್ಠರೋಗ, ಕೀವು, ಹುಣ್ಣು ಅದೆಲ್ಲ ಏನಾದ್ರೆ ಹಾಕಿ ತೊಳೆದು, ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ತೊಳೆದು, நினைச்சா இந்த பாஸ்டர் கிட்ட வந்தாக்க எனக்கு குஷ்டரோகம் நீங்க என்னெல்லாம் பூசி எனக்கு எதெல்லாம் வியாதி சுத்தமாக்குவாருன்னு பார்த்தா, ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ತೊಳೆದು ಮುಟ್ಟಿ ನನ್ನನ್ನು ಅದರಿಂದ ಅವನು ನೀಗಿಸ್ತಾನೆ ಆ ರೋಗವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ, தொட்டு எனக்கு ஜெபம் பண்ணி அந்த வியாதி நீங்க வைக்குவாருன்னு பார்த்தா, ಇವನ್ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಮುಟ್ಟು ಕೂಡ ಇಲ್ಲ, ಏನು ಇದು ಮಾಡಿಲ್ಲ, ಮನೆ ಒಳಗೆ ಕೂಡ ಕರೆದಿಲ್ಲ. ಇವನ್ பார்த்தா என்ன தொடவும் இல்லை, வீட்டுக்குள்ள சேர்க்கவும் இல்லை. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ಇವನಿಗೆ ಸಿಟ್ಟು ಮಳೆ ಬಂದ್ಬಿಡ್ತು, ಕೋಪ ಬಂದಿச்சு, ಕೋಪ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಆಮೇಲೆ ನಾನು ಯೋರ್ದಾನ್ ನದಿಗೆ ಹೋಗಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನದಿಗಳಿದೆ. நதிக்கு போக மாட்டேன், என் தேசத்துல இல்லாத நதி இந்த ஊர்ல இருக்குதா? தமஸ்கு ಪಟ್ಟಣದಲ್ಲಿ, ಸಿರಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ
ದೇಶದಲ್ಲಿ ತಮಸ್ಕು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆಪ್ನಾವು ಪರ್ಬಾರು ಅಂದ್ರೆ ಎರಡು ನದಿಗಳ ಹೆಸರು ಅದು. ಆಪ್ನ பர்பார். ಇಲ್ಲಿ கிருஷ்ணா நதி, கோதாவரி நதி. சிரியா நாட்டுல ரெண்டு நதியின் பேரா இருக்கிறது. ಅದು ಈ ಯೋರ್ದಾನಕನ ದೊಡ್ಡ ನದಿ. ಅದು ಯೋರ್ದಾನಕನ பெரிய ನದಿயா இருக்குது. ಅದಕ್ಕಿಂತ ಇದು ಏನು ತುಂಬಾ ಗ್ರೇಡ ಇದೆ ಯೋರ್ದಾನ ನದಿಗಿನ இந்த யோர்தான் நதி. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನದಿಗಳು ಇಲ್ವಾ ಸ್ನಾನ ಮಾಡಕ್ಕೆ? எங்க தேசத்துல இல்லாத நதிகளா? ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಇಲ್ಲದಂತೆ ನದಿಗಳ ಅಂತ ಹೇಳಿ ಇವನಿಗೆ ಕೋಪ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಆಮೇಲೆ ಕೋಪ ಬಂದ ತಕ್ಷಣ ತನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಅವನು ತಿರುಗಿ ಹೋಗೋಣ ಅಂತ ವಾಪಸ್ ಹೋಗಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ದ. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋಗೋಣ ಅವನು ವಾಪಸ್ ತಿರುಗಿದ. ಆವಾಗ ಅವನ ಕೆಲಸಗಾರ ಸೇವಕ ಒಡನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲಿ, ಅವನು ಕೂಡ ನಾಗಮ್ಮನ್ ಕೂಡ இருந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான், ಅಪ್ಪ ದೇವರೇ ಅಂದ್ರೆ ಆಂಡವನೇ ತಗಪ್ಪನೆ ಅಂದ್ರೆ ತಂದೆಯೇ ಆ ತೀರ್ಥದರ್ಶಿ ಹೇಳಿದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಏನಾದ್ರೆ ಕೆಲಸ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನೇ ನೀನು ಮಾಡ್ತಿದ್ಯಲ್ಲ. அந்த தீர்க்கதரிசி சொன்னது கஷ்டமான விஷயமா இருந்தா ನಾವು ಯೋಚಿಸலாம். ಅವ್ರಿಗೇನು ಸಿಂಪಲ್ ಮ್ಯಾಟ್ರು, ಹೋಗಿ ನದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮುಳುಗಿ ಎದ್ದೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஒரு ஈஸியான விஷயம் தானே சொன்னாரு, போய் குளிச்சிட்டு யோர்தான் நதியில போய் குளிக்க சொல்லி. அந்த நதியில போய் முழுகி எழுன்னு தானே சொன்னாரு. சிம்பிள் மேட்டர் ஆச்சு. அந்த நதியில போய் முழுக தானே சொன்னாரு, ஒரு சின்ன விஷயம் தானே ஆச்சு. ಅದು ಹೋಗಿ ನೀವು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಹೆಂಗೆ? ಅದಕ್ಕೆ போய் நீ கோச்சுக்கனா ಒಂದ್ಸಾರಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿನಾ ನೋಡು, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் ಅಂತ ಅವನಿಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ವಿಧೇಯತನಾಗಿ ಸರಿ ಆಗ್ಲಿ, ಬಂದ್ಬಿಟ್ರಿ ಇಷ್ಟು ದೂರ ಹೋಗಿ ನೋಡೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು அந்த நாகமான் கிட்ட சொன்ன வார்த்தையை நாகமான் யோசிச்சு சரி இப்படி ஒரு விசுவாசத்தை இருக்குதுல்ல, சரி ஓகே நம்ம போலாம். ಕೆಲಸಗಾರ ಮಾತು ಕೇಳಿ ಯೋರ್ದನ್ ನದಿಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ನದಿಯಲ್ಲಿ ಇಳಿದ, ಮುಳುಗಿದ. வேலைக்கார வார்த்தையை கேட்டு யோர்தான் நதி கிட்ட போய் அவன் முழுக ஆரம்பிச்சான். ಮುಳುಗಿದನು. ಒಂದು ಸಾರಿ ಆಯ್ತು, ஒரு வாட்டி ஆயிடுச்சு, ಎರಡು ಸಾರಿ ಆಯ್ತು, ரெண்டாவது வாட்டி ஆயிடுச்சு, ಮೂರು ಸಾರಿ ಆಯ್ತು, மூணாவது வாட்டி ஆயிடுச்சு. ಅದೇ ರೀತಿ அதே மாதிரி 6 ಸಾರಿ ಆಯ್ತು. 6 வாட்டி முழுகினான். ಒಂದ್ ಸಾರಿ ಮುಳುಗಿ ಎದ್ದು ತನ್ನ ಶರೀರ ನೋಡ್ಬೋದು, ஒரு வாட்டி முழுங்கிட்டு அவன் உடம்புல ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದ್ ಸಾರಿ ಎದ್ದು ಮುಳುಗಿ ನೋಡ್ತಾನೆ ಶರೀರ. இரண்டாவது வாட்டியும் முழுகி திரும்பி தன்னோட உடம்ப பாக்குறான், எதனா சுகமா இருக்குதா? ಏನಾಗಿಲ್ಲ. என்னமோ ಇದೇ ರೀತಿ 6 ಸಾರಿ ಮುಳುಗಿ ಎದ್ದು ನೋಡದ ಆಗಿಲ್ಲ. இதே மாதிரி 6 வாட்டி மூழ்கி தன்னோட சரீரத்தை அவன் கவனிச்சு பார்த்தா ஒரு மாற்றமும் இல்லை. ಮೊದಲು ಹೆಂಗಿತ್ತು ಅದೇ ರೀತಿ ಇದೆ ಕುಷ್ಠ. முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி குஷ்டரோகம் நீங்காம இருந்துச்சு. ಈಗಿಲ್ಲ, ಹಂಗೆ ಇದೆ, நீங்காம அப்படியே இருந்தது. 7ನೇ ಸಾರಿ ಮತ್ತೆ ಮುಳುಗಿ ಎದ್ದೇಳಿದ. 7வது வாட்டி மூழ்கி ஏந்திருச்சான். ಆಮೇಲೆ ಎದ್ದು ನೋಡ್ದ 7ನೇ ಸಾರಿ ಮೇಲೆ ನೀರಿಂದ ಮೇಲೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಶರೀರ ನೋಡ್ದ. 7வது வாட்டி மூழ்கி தன்னோட சரீரத்தை பார்த்தான். ಅವನ ಶರೀರ ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ಮಾಂಸ ಹೇಗಿತ್ತೆ, ಎಳೆ ಮಾಂಸ, ಆ ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು. ಆಮೇನ್. சிறு குழந்தையை போல தன்ன சரீரத்தை அவனை பார்த்து உற்சாகத்தோட இழந்தான். ಆಮೇನ್. ಕೀழ்ಪಡಿஞ்சாದ ಮೇಲ್ಪಡಿಗೆ ನಮ್ಗೆ ಹೋಗ முடியும். ಅದು ಚಿಕ್ಕವರು ಹೇಳಿ ದೊಡ್ಡವರು ಹೇಳಿ ಅದು ಮಾತಿಗೆ ಬೆಲೆ ಕೊಟ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಸ್ವೀಕಾರ ಸಿಗೋದು. ವಿಶ್ವಾಸಿತ ದೇವರೊಂದಿಗೆ ಮಹಿಮೆ ಕಾಣಬಾರದು. ವಿಶ್ವಾಸ ಇದ್ದರೆ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ, ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀಯ. ನೀಗ ನಂಬನಾಗ ದೇವರ ಅದ್ಭುತತೆ ಕಾಣುತ್ತೀಯ. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀತಿಮಾನ್ ಬೆಲೆ ನೀನ್ ನಂಬಿದರೆ, ನೀತಿವಂತನು ನಂಬಿದ್ರೆ ಬದುಕ್ತಾನೆ. நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்களா, நீங்க தேவனை நம்பும் போது ಬೆಳೆತೀರಿ. ಯೇಸು ನನಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ನೀನು ಬಂದು ಈ ಸಭೆಗೆ ಬಂದು ನೀನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡಾಗ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ನಡೀತ. ಆ ವಿಶ್ವಾಸ ನಿನ್ನನ್ನು ಬದುಕೋಕೆ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், எல்லாத்தையும் சுகம் தருவார். நீங்க நம்பும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ಅವರು ಒಂದು ಕೆಲಸಗಾರನ ಮಾತು ಕೇಳಿದ್ನು, ವಿಧೇಯನಾಗಿ ಕೇಳಿದ್ನು. ಕೇಳಿದ ತಕ್ಷಣ வேலைக்காரோட பேச்சுக்கு அந்த சேனாதிபதி செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்த போது அற்புதம். ಅವನ ಮಾತಿಗೆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟನು. அந்த
அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் போது ಆವಾಗ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೀತು. அப்பொழுது அங்க அற்புதம் நடந்தது. ಆ ಕೊಳೆತೋಗಿದ್ದ ಕೈ ಬೆರಳುಗಳು குழப்பி போய் அந்த குஷ்டரோகத்தை போல இருந்த அந்த விரலெல்லாம் ಬೆರಳೆಲ್ಲ ಹೊಸ ಬೆರಳಾಗಿತ್ತು. புது விரலாய் மாறினது. ಅವನ ಮಾಂಸ ಹೊಸ ಮಾಂಸವಾಯಿತು. அவரோட சரீரம் புது சரீரமாய் மாறினது. ಆ ನಂತರ அதுக்கப்புறமா ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ, ಮತ್ತೆ ಎಲಿಸಾನ ಹತ್ರ ಹೋದ. ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗಿತ್ತು. ಆಗಿದ ನಂತರ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಯ್ತು. ಖುಷಿ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಮತ್ತೆ ಪ್ರವಾದಿ ಎಲಿಸಾನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋದ. நாகமானுக்கு சுகம் ஆனது சந்தோஷத்துல திரும்பி அவன் எலிசான இடத்துக்கு போனான். ಅಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಹೋದ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಹೋಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಕ್ಕೆ, அவனுக்கு போய் நன்றி சொல்ல அவன் திரும்பி போனான். ಹೋಗಿ ಹೇಳ್ದ, ಇದು ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಇರುಕಿற ದೇವನೇ, ಅಂದ್ರೆ ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಇರುವ ದೇವರಿಗಿಂತ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ದೇವರೇ ಇಲ್ಲ. இந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை காட்டிலும் இந்த உலகத்துல எந்த தேவனும் இல்லை என்று சொன்னான். ಅವರೇ ನಿಜವಾದ ದೇವರು, அவர்தான் நிஜமான தேவன். ಬೇರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ದೇವರೇ ಇಲ್ಲ, இந்த பூமியில வேற தேவனே இல்ல ಅಂತ ಹೇಳಿ அப்படி சொல்லி ಅವನು ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದು அவன் கொண்டு வந்த ಕಾಣಿಕೆಗಳು எல்லா காணிக்கையும் 10 ಚೀಲ ಬೆಳ್ಳಿ, 10 கோணி வெள்ளியும், 10 ಬದಲಾಯಿಸೋದು ವಸ್ತ್ರ, அந்த 10 கோணி கொண்டு வந்த அந்த துணிகள் எல்லாம், ಮತ್ತೆ 1000 ಮಣ್ಣು ಕಾಸುಗಳು, 1000 வெள்ளி காசுகளும், தங்க காசுಗಳು, சேக்கல் 1000 ಸೇಕಲ್, ஒரு காசுகள், ಅದು ಚಿನ್ನದ ದುಡ್ಡುಗಳು, ಅದೆಲ್ಲ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ತಂದು ಕೊಟ್ಟ. அந்த காசுகள் எல்லாம் கொண்டு வந்து எலிசா இடத்துல கொடுத்தான். ಅದಕ್ಕೆ ಎಲಿಸಾ ಹೇಳಿದ್ರು, அதுக்கு எலிசா சொன்னா, ನಾನು ಕಾಣಿಕೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ, நான் காணிக்கை வாங்க மாட்டேன், ಕಾಣಿಕೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ದೇವರ ಮುಂದಾಗಿ ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀನಿ. நான் உன்னோட காணிக்கைகளை வாங்க மாட்டேன்னு எப்படி நான் தேவனுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன் ಅಂತ ಅವನು ತಗೊಳ್ಳೇ ಇಲ್ಲ. அப்படி அவன் காணிக்கை ಬಲವಂತ ಮಾಡ್ತಾನೆ, ತಗೋ ಅಂತ. நாகமான் பலவந்த பண்ண நீங்க வாங்கிக்க, ಕೈಯಿಂದ ಹಿಂಗೆ ತಟ್ಟಿ ಬಿಡ್ತಾನೆ, ಬೇಡ. எலிசா கையை தட்டி விட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம். ನಾವಾದ್ರೆ ತಗೊಳ್ಳಿ ಕೊಡಿ ಅಂತ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. நம்மள இருந்தா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருப்போம். ಎಲಿಸಾ ತಗೊಳ್ಳಿ, ஆனா எலிசா வாங்கவே இல்லை. ಆದ್ರೆ ತಗೊಂಡೆ, ಸರಿ ಅವನಿಗೆ ಬೇಸರ ಆಯ್ತು, ಸರಿ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಅವ್ರ ಇಷ್ಟ ಅಂತ ಎಲಿಸಾ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ಏನಂತ ಅವ್ರ ಹತ್ರ, ಎಲಿಸಾ ಹತ್ರ, ಈ ಪವಿತ್ರವಾದ ಈ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಈ ಮಣ್ಣು ನನಗೆ 2 ಚೀಲ ಬೇಕು ಅಂತ ಆ ಮಣ್ಣನ್ನು ಅವನು ಚೀಲದಲ್ಲಿ ತುಂಬಿಸಿ ಹೋಗುವಾಗ ಮಣ್ಣನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. நாகமான் எலிசா காணிக்கை வாங்காததுனால இந்த இஸ்ரவேல் பூமியில இந்த மண்ணை நாங்க 2 பேக் நிறைய கொண்டு போலாம்னு எடுத்துக்கிட்டோம். 2 ಪೊದಿ ಮಣ್ಣು, 2 ಮೂಟೆ ಅಂದ್ರೆ 2 ಮೂಟೆ ಮಣ್ಣು ಅವನು ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿ ಸರಿ ತಗೊಂಡು ಹೋಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕೋಣಿ நிறைய ಮಣ್ಣುಗಳ கொண்டு போலாம். ಆಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕರ್ತರ ಯೆಹೋವನಿಗೆ ಅನ್ಯ ದೇವರುಗಳಿಗೆ ಸರ್ವಾಂಗ ತಗನ ಬಲಿಯையும் செலுத்துவதில்ல ಅಂದ್ರೆ ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ ಅವನು. ನಾಗಮಾನ್ ಒಂದು ಅರಿಕೆ பண்ணறான், ಇನ್ನು ಮುಂದೆ ಮೇலும் ಬೇರೆ ದೇವರುಗಳಿಗೆ ನಾನು ಯಾವುದು ಪೂಜೆ ಮಾಡಲ್ಲ, நான் பூஜை பண்றது, ಯಾವುದು ಯಜ್ಞ ವೇದಿಕೆನಲ್ಲಿ ನಾನು ಯಜ್ಞ ಮಾಡೋದಿಲ್ಲ, எந்த பலிபின இடத்துல நான் பலி ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ. அப்படின்னு ஒரு தீர்மானம் செய்தான். அந்த ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ ನಂತರ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೇಳ್ತಾನೆ. அந்த தீர்மானம் செய்த பின்பு ஒரு ಎಲಿಸಾ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ, ಪ್ರವಾದಿ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಒಂದು ಮನವಿ ಕೇಳ್ತಾನೆ. எலியா தீர்க்கதரிசிகிட்ட ஒரு பிரமாணம் கேட்கிறான். ಏನಂತ ಕೇಳ್ತಾನೆ, என்னன்னு கேக்குறான்னா, ಈ ತರ ಗುರುವೇ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ರಾಜನ ಕೈಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவரே, எங்க தேசத்துல நான் ஒரு ராஜா கிட்ட வேலை செய்யறேன். ಆದ್ರೆ ಆ ರಾಜ ರಿಮೋನ್ ದೇವರು ಅಂತ ಒಂದು ದೇವರಿಗೆ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அந்த ராஜா ஒரு ரிமோன்ன்ற ஒரு அவரோட கடவுளுக்கு பூஜை பண்றாரு. ಅವರು ಪೂಜೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರಲೇಬೇಕು. ಅವರು ಪೂಜೆ பண்ணும்போது நான் கூட ಇರಬೇಕು. ನಾನು ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕೆಲಸದಿಂದ ತೆಗೆದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. ನಾನು போறேன்னா அந்த வேலையில இருந்து என்னை எடுத்துடுவாங்க. ಆದ್ರಿಂದ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅವನ ಜೊತೆಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಆ ದೇವರಲ್ಲಿ ಅವನು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪೂಜೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕು. ನಾನು அந்த பூஜையில
ನಾನು ಪೂಜೆ ಸಾಮಾನೆಲ್ಲ ಎತ್ತಿಟ್ಟು ನಾನು ಅದೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಕೊಡಬೇಕು. ರಾಜ ராஜா ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. வர்றதுக்கு முன்பாகவே நாம் எல்லாம் அங்க ஆயத்தப்படுத்துற மாதிரி இருக்குது பூஜைக்கு. ಅವಾಗ ನಾನು ಇದು ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರ ನನಗೆ ಸಮಾಪನೆ ಮಾಡಬೇಕು. இந்த ஒரு விஷயத்திலே எனக்கு ஒரு ರಿಕ್ವೆಸ್ಟ್ பண்ணுங்க. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಇದು ರಾಜಭಾರ, ಅವ್ರ ರಾಜಭಾರದಲ್ಲಿ ನಾನು ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕೆಲಸ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அவரோட ராஜ்யத்துல நான் அந்த வேலையை பண்ணலன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்கும். அந்த பூஜை இதுல கலந்துக்கலன்னா என் வேலை போயிடும். அந்த பூಜೆಯಲ್ಲಿ ಆ ಪೂಜೆಯಲ್ಲಿ ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಭಾಗವಹಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಕೆಲಸ ಹೋಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಎಲಿಸಾ ಹೇಳಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ಎಲಿಸಾ சொன்ன வார்த்தை, ಸರಿ ಅದಕ್ಕೆ ಅವನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, ಸಮಾಧಾನತೋಡ ನೀ ಪೋ ಅಂತ ಹೇಳಿ ಅವನಿಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟ. ನಾಗಮನಿಗೆ ಎಲಿಸಾ ಪರ್ಮಿಷನ್, ಅಂತ ನಾಗಮನಿಗೆ ಎಲಿಸಾ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ. ಇದರಿಂದ ಸರಿ ಅವನಿಗೂ ಖುಷಿ ಆಯ್ತು. ಅವನ ನಾಗಮನಿಗೆ ಖುಷಿ ಆಯ್ತು. ಖುಷಿಯಾಗಿ ಆಮೇಲೆ ಸರಿ ಪರ್ಮಿಷನ್ ಸರಿ ಆಯ್ತು, ಪರವಾಗಿಲ್ಲ ಹೋಗು, ನೀನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀನು ಆ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದೆ, ಇಸ್ರೇಲ್ ದೇವರನ್ನ ಇವರೇ ದೇವರು ಅಂತ ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡೆ, ಸರಿ ಅವರೇ ದೇವರು, ಇನ್ ಮುಂದೆ ಯಾವ ದೇವರು ನಾನು ಇದು ಮಾಡಲ್ಲ ಅಂತ ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಿದೆ, ಅದೊಂದು ಸಾಕು ಹೋಗು ಅಂತ ಇವನು ಅದಕ್ಕೂ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟ. இஸ்ரவேலின் கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிற மனசுல அது ஒன்றே போதும், நீ சமாதானத்தோட போ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಒಬ್ರು ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೊಸಕೋಟೆ ಅಂತ ಬರ್ತಾ ಇದ್ರು. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ஒரு ವಿಶ್ವಾಸಿ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹೊಸಕೋಟೆயிலிருந்து வந்தார். ಹೊಸಕೋಟೆಯಿಂದ ಇನ್ನ 8-10 ಕಿಲೋಮೀಟರ್ ಆ ಕಡೆ, ಹೊಸಕೋಟೆயிலிருந்து இன்னும் 10 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರமாயிருக்கு. ಅಲ್ಲಿಂದ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು 2 ವಾರ ಆದ್ರೆ ಬರ್ತಾ ಇದ್ರು. ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சபைக்கு வருவார். ಅವರು ಬಹಳ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಂದ್ರು. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅವರು ரொம்ப ವಿಶ್ವಾಸத்தோட ಸಭೆಗೆ வந்தார். ನಾವು ಹೇಳ್ಕೊಟ್ಟಾಗೆಲ್ಲ ಅವರು ಅದೇ ಅವರು ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರು. நம்ம சபையில சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் அவர் அது கைಗೊಂಡು, ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಪೂಜೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲಾನು ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಟ್ರು. வீட்டுல எதுவும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றதுல எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. ಇವಾಗ ಕೂಡ ಫೋಟೋ ಗಿಟೋ ಎಲ್ಲ ಕೂಡ ಏನು ಇಟ್ಟಿಲ್ಲ. ಇವಾಗ ಹೊಸ ಮನೆ ಕಟ್ಟಿ ಅದೇ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்ப கூட ஒரு புது வீடை கட்டினாங்க, அதுல கூட எந்த போட்டோகளோ எந்த இது பூஜை ஐட்டமோ வைக்காம அவர் இருக்கிறாரு. ಅವ್ರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರಿ. ನಾವು உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு இருந்தோம். ಅವರು ಸರಿ ತಗೊಳ್ತೀನಿ ಅಂತ ಒಂದ್ಸರಿ ಮಾತು ಕೊಟ್ರು. ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಅವರು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவங்க அந்த ವಾರ್ತೆಗಳ ಮೀರಿನಾಗ ಹಿಂದಿರುಗಿ ಹೋದ ನಂತರ ಮತ್ತೆ ಅವ್ರು ಏನು ಭಯ ಬೀಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, இப்போ என்ன பயப்படுறாங்கன்னா, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ, ಗಂಡ ಮಗ. அவருக்கு ஒரே பையன். ಒಂದು ಹುಡುಗಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಗಂಡನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அது அவங்க கணவர் வீட்டுல இருக்கு. 2 ಮಕ್ಕಳು ಇದೆ, 2 பசங்க இருக்கிறாங்க. ಫಸ್ಟ್ ಮಗು ಗಂಡು ಮಗು, ಹೆಣ್ಣು ಮಗು ಹುಟ್ಟಿತು. ಫಸ್ಟ್ ಮಗು ಹೆಣ್ಣು ಮಗು, ಮೊದಲ ಕುಳಂದೆ, பிறந்த குழந்தை, ಅದು பொண்ணு குழந்தை. ಆಮೇಲೆ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಿರುವಾಗ ಪಾಸ್ಟ್ರೆ ನನಗೆ 2ನೇ ಮೊಮ್ಮಗು ಬಂದು ಗಂಡು ಮಗೇ ಬೇಕು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಅಂತ ಬಸ್ರಿ ಆಗಿರುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அந்த மகள் இந்த சபைக்கு வந்து எனக்கு 2வது குழந்தை வேணும், அது ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி, ನನಗೆ ಗಂಡು ಮಗೇ ಬೇಕು 2ನೇದು, எனக்கு 2வது ಆಣ್ குழந்தை ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ சொல்லி ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணுங்க சொல்லி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂದ್ರು. ಅದಕ್ಕಾಗಿ ವಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದಕ್ಕಾಗ ವಾರದೋறும் நாங்கள் அதை ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಗಂಡು ಮಗೇ ಹುಟ್ಟಿತು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ಅವ್ರ ಮಗನಿಗೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ಲ, அவங்க கணவருக்கு வேலையே ಇಲ್ಲ, ಅವ್ರ ಮಗನಿಗೆ அவங்க பையனுக்கு வேலையே இல்லாம இருந்தது. ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಓದಿದ್ದಾನೆ, ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಂತ ವಾಪಸ್ ಬರ್ತಾ ಇದ್ದ. எங்க போனாலும் வேலை இல்லைன்னு ವಾಪಸ್ வந்துட்டு. ಆ ನಂತರ ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಒಂದು ಟೈಮ್ ಕರೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಆ ಹುಡುಗನಿಗೆ. ஒரு வாட்டி சபைக்கு கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணோம். அந்த பையனுக்கு அநேக கவுன்சிலிங் கொடுத்து பிரார்த்தனை பண்ணி அனுப்புனேன். பிரார்த்தனை ಮಾಡಿ ಕಳಿಸಿದೆ. அந்த பையனுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து பிரேயர் பண்ணி அனுப்பினோம். ಅದಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. ಅದಕ್ಕೆ அடுத்த வாரமே அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. ಆಮೇಲೆ ಅವರು ಸೈಟ್ ವಾಂಗನುಂಟು, ಸೈಟ್ ತಗೊಳ್ಬೇಕಂತ ಹಣ
ಕೊಟ್ಟು ಒಬ್ರ ಹತ್ರ 8 ಲಕ್ಷನೋ 10 ಲಕ್ಷ ಎಷ್ಟೋ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅದು ಸೈಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಹಣನೂ ವಾಪಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லி 8 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நிலம் வாங்காம அது அப்படியே தனியா நிக்குது. ಆಮೇಲೆ ಸರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 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 ಕೊನೆಗೆ ಇದು ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ. தேவன் இடத்துல ஜெபத்துல வைச்ச போது அதுக்காக ಸೈಟು ಕೊಟ್ರು. இப்பொழுது அது ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಆಯ್ತು, அந்த நிலம் அவங்க சொந்தம். ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸೈಟ್ ಬೇಕಂತ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಟ್ರು. அதுக்கப்புறம் இன்னொரு நிலம் வாங்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ 2.5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ಅವ್ರು ಸೈಟೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அங்க 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, ஆனா சைட்டு கொடுக்கல. ಆದ್ರೆ ಆ 2.5 ಲಕ್ಷ ವಾಪಸ್ ಕೊಡು 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 ಅಂತ ಇವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾಗ அந்த 2.5 லட்சம் வாபஸ் கொடுக்க முடியாது கேட்டு ಅವ್ರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அவங்க கொடுக்கல. ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಿ, அதுக்கப்புறம் சபையில பிரார்த்தனை பண்ணோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಆ ದುಡ್ಡು ವಾಪಸ್ ಬಂತು. தேவனுடைய கிருபையினால அந்த பணம் ಈ ರೀತಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಅವರು ಹೊಂದ್ಕೊಂಡ್ರು. இந்த மாதிரி ஒரு நிறைய ಅದ್ಭುತங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ಆದ್ರೆ ದೀಕ್ಷಾಸನ ತಗೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಹಿಂದಿರುಗಿ ಬಿಟ್ರು. ஆனா ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು ನನಗೆ. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ನನಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ, எனக்கு ஒரே பையன், ಅವನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ಅವ್ರಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಇವರು ಪೂಜಾರಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅಯ್ಯರು பூஜைகள் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. ನೈವೇದ್ಯ ಮಾಡಿ ಇದು ಉರಿಸ್ತಾರೆ, ಏನೋ ಯಜ್ಞ ವೇದಿಕೆ ಏನೋ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಇದು ಉರಿಸ್ತಾರೆ. அந்த இடத்துல அந்த பூஜை பண்ணும்போது ಅಗ್ನಿ ನೈವೇದ್ಯ ಏನೋ ಪண்றாங்களே ಅದು ಏನೋ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಇದು ಉರಿಸ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಮಂತ್ರ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅವಾಗ ನಾನು ಇದು ಆಗಿ ಆ ಪೂಜೆನಲ್ಲಿ ನಾನು ಭಾಗವಹಿಸ್ಬೇಕು. ನಾನು ಅಪ್ಪ ಇದ್ದು ಅವನಿಗೆ ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಊರ್ ಜನ ಪೂರ್ತಿ ನನ್ನನ್ನ ಒಂಥರ ಮಾತಾಡ್ತಾರೆ. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த இடத்துல ஹோமம் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த நூலெல்லாம் தெரிச்சு நான் என் பையனுக்காக அதை நான் பண்ணித்தான் ஆகணும், அதை பண்ணலன்னா ஊர் ஜனம் தப்பா ಊರ್ ಜನ ರಿಲೇಷನ್ ಎಲ್ಲ ನನಗೆ ಒಂಥರ ಇದು ಮಾಡ್ತಾರೆ, ಇವನು ಬೇರೆ ಜಾತಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ. ಅವಾಗ ನಮ್ಗೊಂಥರ ಬೇಸರ ಆಗುತ್ತೆ. ಒಬ್ಬನೇ ಮಗ, ஒரே பையன்றதுனால ஊர் ஜனம் தப்பா பேசும், பிள்ளைகளோட வாழ்க்கையில தப்பா போகும்னு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಾನು ಆಮೇಲೆ ಕಳ್ತಿದ್ದಿ. அவனுக்கு திருமணம் ஆன பின்பு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸಭೆಗೆ ಬರೋದು ಬಿಟ್ಬಿಟ್ರು. அப்படி சொல்லிட்டு சபைக்கு வர்றது விட்டுட்டேன். ನಾನು ಹೇಳಿದೆ பிரதர் சொன்னாரு, ಸರಿ ಬ್ರದರ್, ನೀವು ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರಿ, நீங்க சபைக்கு வந்து போய்கொண்டிருக்கீங்க, ನಿನ್ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ உங்க பையனுக்கு திருமணம் பண்ணுங்க, ನಿನ್ನ ಮಗನಿಗೆ ಆ ಪೂಜೆನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕೂಡ ನೀನು ಆ ನೈವೇದ್ಯ ಅದೇ ಹೋಮ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ಮಾಡಿ, ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಮಾಡಿ ಅಂದೆ ನಾನು. நான் கல்யாணத்துக்கு பண்ணும்போது கூட நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து பூஜை புனஸ்காரம் நீங்க பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல, ನೀನ್ ಮಾಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ, நீங்க பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಕೂಡ ಒಂದು ಸಂಭವ ನಡೆದಿದೆ. ஏன்னாக்கா இந்த வேதத்துல கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ಈ ನಾಗಮಾನು ಅವರ ರಾಜನ ಹತ್ರ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಆ ಪೂಜಾ ರಿಮೋನ್ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆ ದೇವರಿಗೆ ಪೂಜೆ ಮಾಡುವಾಗ ನಾನು ಅದೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು, ಅದ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ಅವ್ರು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೇಳ್ತಾರೆ. ಅವರು ಎಲಿಸಾ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ, ಎಲಿಯಾಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಅವರೇ ಆ ತರ ಪ್ರವಾದಿ, ಅವರೇ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅವರೊಂದು ಯಾಜಕರು, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡೋದು. நாகமன்ற ஒரு சேனா தளபதி, அவர் வந்து அவங்க நாட்டு இளவரசர் சொல்ற பிரகாரம் பூஜை புனஸ்காரம் பண்ணணும், அதுக்கான ஆயத்தெல்லாம் பண்ணணும், அவர் கூட இருக்கணும், இப்படி எல்லாமே நான் பண்ணணும். அதனால நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கிட்ட அதை விசாரிச்ச போது அவரு உன் இருதயத்துல கர்த்தர் இருக்கும் போது நீ செய்யறது அவருக்கென்று செய்யற, அது மற்றவங்களுக்கு நம்ம அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணோம்னா நீங்க போய் பண்ணுங்க. ಈ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡು இந்த கான்செப்டை வச்சு ಈ ಉದಾಹರಣೆಯನ್ನು ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡು இந்த உதாரணத்தை நம்ம வச்சுட்டு ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅನೇಕ ಅಯ್ಯಂಗಾರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, பிராமன்ஸ். இந்த உதாரணங்களை வச்சு தமிழ்நாடுல அநேக அந்த ஐயங்கார் என்று சொல்லப்படுகிற பிராமன்ஸ் ಅವರೆಲ್ಲ ರಹಸ್ಯವಾಗಿ ಯೇಸುವನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅವರು ರಿಲೇಷನ್ ನಲ್ಲೆಲ್ಲ ಅವರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ, ದೇವಸ್ಥಾನ ಹೋಗ್ತಾರೆ, ಕೂಣುಲ್ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲಾ ಇದು ಸಾಂಗ್ಯ ಸಟಂಗಾಚಾರ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க, நான் ரகசியமா கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன். ಕರ್ತರೆ ಮಾಡು, ಆದ್ರೆ ದೇವರಂತ
ಇದು ಮಾಡುವಾಗ ಎಸಪ್ಪ ನೀನೇ ನಮಗೆ ದೇವರು, ಇದೆಲ್ಲ ದೇವರು ಅಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾವು ಸುಮ್ಮನೆ ನಾಮಕವಾಸಾಗಿ ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಗೆ ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆ ಕಮ್ಮಿ ಆಗ್ಬಿಡ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಒಂಥರ ಕೀಳ್ ಜಾತಿ ತರ ತಳ್ಳಿ ಬಿಡ್ತಾರೆ. ಇವಾಗ ರಿಲೇಷನ್ ನಲ್ಲಿ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾವು ರಹಸ್ಯವಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಇದು ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ அந்த 5 ஜனங்க ஐயங்கார் ஜனங்க ரகசியமா தேவனை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் முன்னாடி அவர்கள் தேவனை ஆராதனை உள்ளத்துல ஆராதனை செஞ்சு வெளியோட்டமா தன் காரியங்களை அவங்க இஷ்டப்படி செஞ்சு கொண்டிருக்காங்க. ಈ ತರ ಇಲ್ಲಿ ಇಷ್ಟವರೆಗೆ ನಾವು ನೋಡಿದ್ರಿ. ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಎಲಿಸಾದ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இவ்வளவு நாள் நாகமான கதையை அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ எலிசாவோட வரலாறு. ಎಲಿಸಾ ಹತ್ರ ಇವನು ಕಾಣಿಕೆ ತಗೊಂಡು ಹೋದ. ಯಾರ? ನಾಗಮ. ಕುಷ್ಠರೋಗ ಸಾಧ್ಯತೆ ಆಯ್ತು. காணிக்கை தಗೊಂಡೋಗಿ எலிசா பாஸ்டருக்கு ಕೊಟ್ಟ. நாகமான் எலிசாவின் இடத்துல காணிக்கை கொண்டு போனா ಅವನು ತಗೊಂಡಿಲ್ಲ, ಬೇಡ ಅಂತ. எலிசா ஏற்றுக்கொள்ளல. ಅದು ತಟ್ಬಿಡ್ತಾನೆ, ತಳ್ಳಿಬಿಡ್ತಾನೆ, தள்ளிவிட்டான். ಕೈಯಿಂದ ತಟ್ಬಿಟ್ಟು ಬೇಡವೇ ಬೇಡ ಅಂತ ತಳ್ಳಿಬಿಡ್ತಾನೆ. அவன் வேணாவே வேணான்னு தீர்மானம். ಅವನ ಎಲಿಸಾಗೆ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ, ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್. ಎಲಿಸಾவோட சீஷன் ஒருவன் இருந்தான். ಇವಾಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 3 ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಇದ್ದಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋದು. இந்த சபையிலே 3 அசிஸ்டன்ட் பாஸ்டர் ಇದ್ದಾರೆ. ಆ ತರ ಅದೇ ರೀತಿ ಎಲಿಸಾಗೂ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಇದ್ರು. ಯಾರು? எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் சீஷன் இருந்தான். ಅವರ ಹೆಸರು ಗೇಯಾಸಿ. அவனோட பேரு கேயாசி. ಗೇಯಾಸಿ ಏನ್ ಮಾಡ್ದ? கேயாசி என்ன பண்ண? ಮನಸ್ಸಲ್ಲಿ 10 ಚೀಲ ಬೆಳ್ಳಿ, 10 ಮಾತ್ರ ವಸ್ತ್ರ, 10 ಅಂದ್ರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ವಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ಕೈಯಲ್ಲೇ ನೇಯ್ಬೇಕು. மாற்று வஸ்திரம் அந்த காலத்துல வஸ்திரம்னா ரொம்ப விலை உயர்ந்தது வஸ்திரம். இந்த துணி கையில நோய்கிற துணி அது ரொம்ப விலைவாசியா இருக்கும் அந்த காலத்துல. ಈ ಕಾಲ ತರ ಮಿಷನ್ಗಳು ಇಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ. இந்த காலகட்டத்துல மாதிரி மிஷின்கள் எதுவும் அந்த காலத்துல ಕೈಯಲ್ಲೇ ನೇಯ್ಬೇಕು, ಕೈயிலே ನೇಯ್ದ மாதிரி இருக்கும். ಯಾಜಕರಿಗೆ ವಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಕಾಸ್ಟ್ಲಿ ಒಂದು 5,000, 6,000, 8,000 ಇರುತ್ತೆ. ಇವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಹಾಕೋದು ಶೂಟ್ ಅಂತಾರೆ, ವೈಟ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಸುಮಾರು ಒಂದು 10,000 ಇರುತ್ತೆ. ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த துணிகளே அவ்வளவு காஸ்ட்லியா இருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಲಕ್ಷಾಂತರ ರೂಪಾಯಿ ಇರುತ್ತೆ. அந்த காலத்திலே அது ஒரு லட்சமா இருந்தது. ಲಕ್ಷಾಂತರ ರೂಪಾಯಿ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು. அது லட்சத்துல இருக்கிற விலையா இருந்தது. ಅದನ್ನೇ 10 ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು? அதுல 10னா எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. அது ಅಷ್ಟು ವಾಪಸ್ ಮಾಡಿಬಿಟ್ರಲ್ಲ. அவ்வளத்தையும் திரும்பி கொடுத்துட்டாங்க. 1000 ಚಿನ್ನ ಕಾಸುಗಳು ವಾಪಸ್ ಮಾಡಿಬಿಟ್ರಲ್ಲ. 1000 வெள்ளி காசை வாபஸ் பண்ணிட்டாங்க ಅಂತ ಇವನು ಗೇಯಾಸಿಗೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕೊರಗ್ತಾ ಇದೆ. ಅಯ್ಯೋ ಹೋಯ್ತೆ, அப்படி மனசுல கேயாசி போச்சேன்னு புலம்பிಕೊಂಡೇ ಇರ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಓಡೋಗ್ತಾನೆ. ಇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೇನೆ, ಯಾರಿಗೆ? ಎಲಿಸಾ ಪ್ರವಾದಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ ಓಡೋಗ್ತಾನೆ. ಎಲಿಸಾಕ್ಕೆ தெரியாமல் இந்த கேயாசி ತನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ 2 ಮೂಟೆ ಮಣ್ಣು ತಗೊಂಡು ಅವನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாகமான் அவனோட தேசத்துக்கு போறதுக்காக 2-3 கோணிய மண்ணை எடுத்துக்கொண்டு போனான். ಅವನು ಓಡ್ತಾ ಇರುವಾಗ ಹಿಂದೆ ಹಿಂಗೆ ತಿರುಗಿ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವನು ನಾಗಮಾನ್ ನೋಡ್ಬಿಡ್ತಾನೆ, ಇವನು ಓಡಿ ಬರೋದು. ನಾಗಮಾನ್ ತಿರುಗಿ ಅವನ್ ಕೇಯಾಸಿ ಓಡಿ ಬರೋದೇ ಗಮನಿತ. ಆಮೇಲೆ ಇವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ರಿಟರ್ನ್ ಆಪೋಸಿಟ್ ಬರ್ತಾನೆ. ಅವನು ನಾಗಮಾನ್ ತಿರುಗಿ ಅವನ ಪಕ್ಕಮ್ಮ ತಿರುಗಿ ಬರ தொடங்கின. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಹತ್ರ ಬಂದ ತಕ್ಷಣ ಏನ್ ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿನಾ? அப்படி கொஞ்சம் கிட்டக்க வந்து என்ன நல்ல செய்தியா, ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿನೇ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நல்ல செய்திதான் அப்படின்னு கேயாசி சொல்றான். ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, சொல்லிட்டு என்ன சொல்றானா, ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನೆ. அவர் நாகமன் இடத்துல ஒரு பொய். கேயாசி ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನೆ. கேயாசி ஒரு பொய் சொல்றான். ನಮ್ಮ ಹತ್ರ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಬಂದಿದ್ದಾರೆ, 2 ಯವನಸ್ಥರು ಬಂದಿದ್ದಾರೆ. எங்க பாஸ்டர் கிட்ட 2 வாலிப பசங்க வந்திருக்காங்க. ಎಫ್ರಾಯಿಮ್ ಬೆಟ್ಟದ ದೇಶದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. எப்ராஹிம் மலை தேச பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்க ಒಂದು ಚೀಲ ಬೆಳ್ಳಿ ಬೇಕು.
ಬೇಕು, ಒಂದು ಕೋಣಿ ಬೆಳ್ಳಿ ವೇಣು, ಎರಡು ಮಾತು ಬದಲಾಯಿಸಕ ವಸ್ತ್ರ ಒಂದು ಎರಡು ಬೇಕು. அவங்களுக்கு மாத்துறதுக்கான ஒரு 2 மாற்று இது வேணும், துணி ಅದಕ್ಕೆ வேணும். ನನ್ನ ಯಜಮಾನರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕಳ್ಸಿದ್ರು, அதுக்கு என்னோட எஜமானம் உங்ககிட்ட அனுப்பிட்டேன். ಆ ಪಾಸ್ಟ್ರೇ ಕಳ್ಸಿದಾರ ಅಂತ ಇವನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ. பிரவாதியை அனுப்பியிருக்காங்கன்னு உங்க போய் சொல்றோம். ಆಮೇಲೆ ನಾಗಮಾನು அதுக்கு நாகமான் ದಯವಿಟ್ಟು தயவு செய்து ಇವನು ಒಂದು ಚೀಲ ಬೆಳ್ಳಿ ಕೇಳಿದಲ್ಲ, இவன் ஒரு கோடி வெள்ளி கேட்டிருக்கிறா இல்லையா, ಅವನು 2 ಚೀಲ ತಗೋ ಅಂತ ಕೊಡ್ತಾನೆ. அவன் 2 கோடி வெள்ளியை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். ಆಮೇಲೆ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಬಟ್ಟೆಗಳು ಕೊಡ್ತಾನೆ, மாற்று துணிக்கு துணியும் கொடுக்குறான். ಕೊಟ್ಟು ಅದೆಲ್ಲ ಒಂದು ಕೆಲಸಗಾರರ ಜೊತೆಗೆ ಕಳಿಸಿ ಅಂತ அவனோட வேலைக்காரங்களோட கூட அனுப்பி ಸ್ವಲ್ಪ ಇದೆಲ್ಲ ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ರ ಮನೆ ತನಕ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡಪ್ಪ ಅಂತ ಕಳಿಸ್ತಾರೆ. போய் அவங்க வீட்டுக்கிட்ட வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். ಆಮೇಲೆ ಮನೆ ಸಮೀಪ ಬಂದಾಗ ಮನೆ வீட்டுக்கிட்ட வந்தப்போ ಅದನ್ನ ನೋಡ್ಬಿಡ್ತಾನೆ, ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು ಅದೆಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮನೆ ಒಳಗಡೆ ಫಸ್ಟ್ ಬಚ್ಚಿ ಇಟ್ಬಿಡ್ತಾನೆ. வீட்டுக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வைக்கிறான். ಬಚ್ಚಿ ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಬಚ್ಚಿ ಇಟ್ಬಿಟ್ಟು மறைச்சு வச்ச அப்புறமா ಪಾಸ್ಟರ್ ನೋಡಕ ಬರ್ತಾನೆ. ಪಾಸ್ಟರ್ನ எலிசாவை பார்க்க அந்த கேஆர்சி வர. ಆಮೇಲೆ ಪಾಸ್ಟರ್ ನೋಡಕ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಗೊತ್ತಾಯ್ತು ಅವರಿಂದ. எலிசா தீர்க்கதரிசிக்கு கேஆர்சி வந்ததுக்கு பரிசுத்த ஆவியில அந்த நடந்த விஷயத்தை தெரிஞ்சு ಏನೆಲ್ಲ ನಡೀತು, ಇವನು ಓಡೋಗಿದ್ದು, ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದು, ಮನೆ ಒಳಗಡೆ ಬಚ್ಚಿ ಇಟ್ಟಿದ್ದು ಎಲ್ಲ ಎಲಿಸಾ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. கேஆர்சி நாகமர இடத்துல போய் பேசினது, கொண்டு வந்தது, மறைச்சு வச்சது எல்லாமே எலிசாக்கு தெரிஞ்சு விட்டது. ಆಮೇಲೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಯಜಮಾನ ನೀ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತೀಯಾ ಅಂತ ಹೇಳ್ದ. எலிசா கேஆர்சி இடத்துல நீ எங்கிருந்து வரேன்னு கேட்ட. ನಾನು ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಮನೆಯಿಂದ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನೆ. நான் எங்கேயும் போல, நான் வீட்டுல இருந்தா வரேன்னு போய் சொல்றேன். ಆಗ ಅವನು ಇವನನ್ನು ನೋಡಿ அப்போ ಇವನ பார்த்து சொல்றான், ಇವನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இவங்க பார்த்து சொல்றாரு, அந்த ಮನುಷ್ಯನಿಗೆ, ಯಾವ ಮನುಷ್ಯ ಅಂದ್ರೆ ನಾಗಮಾನ ಮನುಷ್ಯನಿಗೆ ನೀನು ಎದುರಾಗಿ ಓಡೋಗಿದ್ದು ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ ನನಗೆ? ಎದುರಾಗಿ ನೀ ಓಡಿ ಹೋಗ್ಬೋದು. ಆವಾಗ ನನ್ನ ಆತ್ಮವು, ಪವಿತ್ರ ಆತ್ಮನೋ ಎಲ್ಲ ಒಂದಾಗಿದೆ, ನನಗೆ ಇದು ತಿಳಿಯಲ್ವಾ? ನೀನು ಹೋಗಿದ್ದು ನನಗೆ ತಿಳಿಪಡಿಸಲ್ವಾ? நாகமானோட தொடர்ந்து ஓடி போகும்போது என்னோட ஆவி கூட வரலையா? ಅವರ ಹತ್ರ ನಾವು ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳು ತಗೊಳ್ಳಕ, ವಸ್ತ್ರಗಳು ತಗೊಳ್ಳಕ, ಮತ್ತೆ ಅದನ್ನ ತಗೊಂಡು ಆ ದುಡ್ಡಿಂದ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟ, ಮತ್ತೆ ಒಲಿವ ತೋಪು ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಮರ ಅಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ, ಅದೇ ತರ ತೋಪು, ಅದೆಲ್ಲ ಆ ದುಡ್ಡಿಂದ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇದು ಸಮಯನಾ? இந்த பணத்துல நீ திராட்சை தோட்டம் என்ன இதெல்லாம் வாங்குறது இது நேரமா? ಆ ದುಡ್ಡಿಂದ ಆ ಕುರಿಗಳು, ಹಸುಗಳು, ಮತ್ತೆ ಕೆಲಸಗಾರಿಗಳು ಇದೆಲ್ಲ ನಾವು ಕೊಂಡುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇದು ಸಮಯವಾ? இந்த பணத்தினால நம்ம ஆட்டு தொழுவத்தையும் மாட்டு தொழுவத்திலையும் இதெல்லாம் வாங்குற நேரமா? ಅವನಿಗೆ ಬಕ್ಕಂತ ಮುಖ ಎಲ್ಲ ಒಂಥರ ಆಯ್ತು, ಭಯ ಆಯ್ತು. ಆಮೇಲೆ ಆದುದರಿಂದ ಎಲಿಸಾ ಹೇಳ್ತಾನೆ, ஆதுதரிந்த கேஆர்சிக்கு எலிசாவை இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னோடனே அவனோட முகம் வேறுபட்டது. நாகமானின் குஷ்டம், எலிசா இப்போ கேஆர்சியை பார்த்து சொல்றான், நாகமானின் குஷ்டம் உன்னையும் ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು உன்னோட சந்ததியும் ಹಿಡ್ಕೊಳ್ಳಲಿ, பிடிச்சுக்கொள்ளட்டும். ಅದು ಹಂಗ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು. ಅವಾಗ ಇದು ಸಮಯನ, ನಮಗೆ ಅವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡು ತಗೊಂಡು ಇದು ಮಾಡೋದು ಇದು ಸಮಯನ? ನಾವು ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, ಅದರಲ್ಲಿ ನಿಜಸ್ಥರಾಗಿ ನಡಿಬೇಕು. ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಇವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡಕ್ಕೋಸ್ಕರ, ದುಡ್ಡು ಆಸೆ ಬಂತಂದ್ರೆ ಹಣ ಆಸೆ ಎಲ್ಲ ತಿನ್ನಕ್ಕೂ ಬೇರಾಗದು. ಅಂದ್ರೆ ಹಣಕಾಸು ಆಸೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲ ಕಷ್ಟವೂ ಅದೇ ಕಾರಣವಾಗುತ್ತೆ. ಮೂಲವಾಗಿರ್க்கும். ಮೂಲ ಕನ್ನಡத்துல ಮೂಲವಾಗಿರ್ತದೆ, ಎಲ್ಲವೂ ಅದೇ. ಅದರಿಂದ
ಇದ ಸಮಯ ನಮಗೆ ಕಾಸು ಸಂಪಾದಿಕತ್ತೀನಿ ಇದಾನೆ ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ದುಡ್ಡನ್ನ ಅವ್ರ ಹತ್ರ ಇವ್ರ ಹತ್ರ ಈಸ್ಕೊಳ್ಳೋದು ಅದು ಸಮಯನ ಇದು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಾಗಮಾನಿನ್ ಕುಷ್ಠರೋಗಂ ಉನ್ನೆயும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்காங்க ಹೇಳಿದ್ರು. ನಾಗಮಣಿನ ಕುಷ್ಠರೋಗ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹಿಡೀಲಿ ಅಂತ ಒಂದು ಶಾಪ ಬಂದ ತಕ್ಷಣ ಏನಾಗತ್ತೆ, உடனே என்ன ஆகுதுன்னா ಉರೈದ ಮಳೆ ನಿರ್ಮಾಣ ಕುಷ್ಠರೋಗಿಯಾಗಿ, ಅಂದ್ರೆ ತಕ್ಷಣ ಉರೈದ ಮಳೆ ಅಂದ್ರೆ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಕಲ್ಲು ತರ ಆಗಿರುತ್ತಲ್ಲ, ಹಿಮ ಹಿಮ ಐಸ್ ಕಟ್ಟಿ ಆ ತರ ಅದು ಹೆಂಗೆ ಬೆಳ್ಳಗೆ ಇರುತ್ತೆ, ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಮೊಖದಿಂದ ಕಾಲ್ವರೆಗೆ ಬೆಳ್ಳಗಾಗಿರ್ತದೆ. ಹುಣ್ಣು 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 ಕುಚ್ಚು ಮೂಜಿ ಎಪ್ಪಡಿ வெண்குஷ்டம் வெண்குஷ்டம் ಆ ತರ ಈಗ வெண்குஷ்டம் ಆಗಿಬಿಡ್ತದೆ. ಅದೇ ಅದೇ இதுல ஏதோ ஒரு வியாதி ಅದಕ್ಕೆ வெண்குஷ்டம் வெண்குஷ்டம் ಅಂದ್ರೆ ಬೆಳ್ಳಗೆ ಆಗ್ಬಿಡ್ತದಲ್ಲ ರೋಗ, ಅದಕ್ಕೇನು ತೊನ್ನು ತೊನ್ನು ಆ ತೊನ್ನು ವ್ಯಾಧಿ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಂದತಿಯನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳುತ್ತಂದ್ರೆ ಅವನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ಅದು ಬೇರೆ, ಸುಳ್ಳು ಬೇರೆ. ನಾನು ಇಲ್ಲೇ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ದೀನಿ, ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ. ಆತರ ಸುಳ್ಳು ಬೇರೆ, ಅದು ಪಾಸ್ಟ್ ಹತ್ರ ಸುಳ್ಳು. ಆ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ರೋಗ ವಾಸಿ ಮಾಡ್ಲಾರ್ದಂತ ರೋಗ ಅಲ್ಲಿ ಶಾಪವಾಗಿ ಬಂತು. ಅವರನ್ನು ಅವ್ರ ಸಂದತಿ ಇವನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪು ಸಂಗತಿಗೆ ಬೇರೆ ಬಂದಿச்சு. ಇವನ್ செய்த தப்பு அவனோட சந்ததியும் பண்ணான். ಇವನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪು ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ ಕುಷ್ಠರೋಗ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಆಮೇನ್. பெரியவங்க செய்கிற பாவங்கள் பிள்ளைகளையும் பின்தொடரும். அதனால பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது. ಹಣದ ಆಸೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಬೇರಾಗಿದೆ. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಹಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ಒಂದು ಇದು ಇದೆ. காலத்துல பணம் இல்லைன்னா வாழ முடியாதுதான். அதுக்கு ஒரு அளவு இருக்கணும், அதுக்கு ಒಂದು ಅಳತೆ. பேராசை பெருநஷ்டம். ಹಣದ ಆಸೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ, ನಷ್ಟ. பேராசை பெரும் நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். இப்போ இவன் வாழ்க்கை ஃபுல்லா ಬಾಳು ಇವನ್ ಬಾಳು ಯಾವ ರೀತಿ ಆಯ್ತು, ಕೊನೆ ತನಕ ರೋಗದಲ್ಲಿಯೇ ಜೀವಿಸಬೇಕು. அவனோட வாழ்க்கை முழுமா ರೋಗದಲ್ಲಿಯೇ அவன் வாழ்றான். ಅವಾಗ ಅವ್ರ ಹತ್ರ ತಗೊಂಡಿದ್ದು 10 ಚೀಲ ಬೆಳ್ಳಿ, 1000 ದುಡ್ಡು ಮತ್ತು ವಸ್ತ್ರ ಇದು ಬಂದು ಅವರನ್ನ ಕಾಪಾಡಿಸ್ತಾ. அவன் கொண்டு போன அந்த 1000 காசு வெள்ளியும் துணிகளும் இது அவனை ಕಾಪಾಡೋದಿಲ್ಲ, ಇದು ಕಾಪಾಡೋದು. ಆದ್ರಿಂದ அதனால ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದ, ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳ್ತದ, தேவனோட வார்த்தை யாத்திராகமத்துல சொல்லுது, பிதாக்கள் செய்த ಅಕ್ರಮத்தை ಪಿತೃ ಮಾಡಿದ ಅಕ್ರಮವನ್ನು முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் பேரில் ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳ ಹೆಸರಲ್ಲಿ பிள்ளைகளிடத்துல வருகிறது. ತಲಾಂತರ 3-4 ತಲೆಮಾರು ತನಕ ನಾನು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರಾಗಿ ಇದ್ದೀನಿ ಅಂತ ದೇವರು தலைமுறை மட்டும் அதை விசாரிக்கிறார். அதுல பெரியவங்க செய்யற அந்த பாவம் பெற்ற பிள்ளைங்களை கூட அது தாக்குதான். அது 3-4 தலைமுறை ஜெனரேஷன் வரைக்கும் அந்த பாவம் ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. பெரியவங்க செய்கிற பாவங்கள் 3-4 தலைமுறை மட்டும் அது பின்தொடர்ந்து வருகிறது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕುವಾಗ ನಮಗಂತ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟವರೆಗೆ ನಾವು ಇಟ್ಕೊಂಡು ಮಿಕ್ಕಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. ஏழைகளுக்கு தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ಆಮೇಲೆ ಬಡವರಿಗೆ ಅವರು ಕರುಣೆ ತೋರಿಸೋದು ದೇವರಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟಂಗೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಆದ್ರಿಂದ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಮೇಯ್ನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರ ಯಾತಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಹೇಳಲಾರ್ದ ಯಾವ ಮನುಷ್ಯನೂ ಇಲ್ಲ. ಯಾವ್ದನ ಒಂದು ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಡ್ತೀರಿ, ಬಟ್ ಇದು ಬಹಳ ದೊಡ್ಡ ವಿಷಯ, ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯ. ಅದರಿಂದ ನಾವು ಉண்மையுள்ள ಮನುಷ್ಯನ್ ಪರಿಪೂರ್ಣ
ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪೆರುವಾನ್. ಅಂದ್ರೆ ನಿಜಸ್ಥರಾಗಿ ಬಾಳುವ ಮನುಷ್ಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ಪೂರ್ಣಗೊಳ್ಳುತ್ತಾನೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಈ ವಾಕ್ಯದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಕರ್ತನಿಗೆ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ.